ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம போட் நெக்கில் ஒரு கோபுரம் டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கட்டிங் மார்க் பண்ணி காட்டுற கட்டிங்கும் பார்க்கலாம். என்னுடைய நேம் வந்து ரம்யா ஆனந்தன். நம்ம சேனல் நேம் வந்து கிங்ஸ் ஆஃப் உமன்ஸ். சரிங்களா? இப்போ லைனிங் கிளாத் வந்து நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் லைனிங்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போ விரிக்கிறோம் பாருங்கள், இப்படியே தான் விரிச்சிருக்கேன். இப்போது நாளாக இருக்கிறத இப்போ கை வார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். நான் எப்போவுமே கைக்கு வந்து ஒட்டு கொடுத்து கிளாத் தைக்க மாட்டேன். நம்ம அப்படியே வந்து தைக்கிற மெத்தட் தான் நம்ம கற்றுக்கணும். தெரியாத விஷயத்த தான் கற்றுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போது நாளாக மடிச்சுங்கிறதுல கை பீஸை நான் போட்டு செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கை பீஸ் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே கிளாத்து இல்லை. அப்போது கிளாத்து இல்லாத பக்கம் வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. இப்போது இன்னொரு மெத்தட் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் வரல. இப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தட் இங்கே பாருங்கள், இப்படியே கிளாத்து ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு ப்ளவுஸை வந்து நம்ம 4 பீஸ் மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். 4 போட்டு பாருங்கள், இன்னொரு பக்கம் போடுறேன். ஃபஸ்ட்டு கிளாத்தெல்லாம் கொஞ்சம் நேர் பண்ணிக்கோங்க கட் பண்ண சொன்னது. இப்போது 4 போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம கை பீஸ் வச்சு மார்க் பண்ணலாம், வருதான்னு செக் பண்ணலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போது கிளாத் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்டென்ஸ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? அப்போது ஒரு பக்கம் கிடைக்காத விஷயத்த இன்னொரு பக்கம் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். கிடைக்காத விஷயத்த வந்து நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம கையோட மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கை மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ப்ளவுஸில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கை பீஸ் வெட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கை ஒட்டு இல்லாத கிடச்சிடும். நம்மளுக்கும் டிச்சஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக முடியும். சரிங்களா? இப்போ மார்க்கிங் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது. இங்கே 1/2 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடணும். சரிங்களா? 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் பீஸு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். கை எப்போவுமே மார்க் பண்ண சொல்லும்போது ஃப்ரண்ட் பீஸு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். சும்மா மார்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்படி சுருங்கி இருக்கும். கையை வந்து இங்கே இது பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் இங்கே மார்க் பண்ணுறீங்க. இங்கே டிச்சஸ் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இங்கே டிச்சஸ் இருக்குது. டிச்சஸ்க்கு மேலே எப்போவுமே இந்த கோடு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட கற்றுக்கோங்க கைக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு 2வது மார்க்கிங்கு, இது விலகக்கூடாது. இங்கே தைச்சிருக்காங்க பாருங்கள், இங்கே தைச்சிருக்காங்க. தைச்சதுக்கு மேலே மார்க் பண்ணுறோம். இன்னொரு ஃபோல்டிங்கு பாருங்கள், இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரே ஃபோல்டு. இங்கே அதே மாதிரி இங்கே தைச்சிருக்காங்க, தைச்சதுக்கு மேலே மார்க் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ரொட்டேட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட். தைச்சிருக்க தையல்லேருந்து மேலே தான் மார்க் பண்ணணும், கீழே மார்க் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த கீழே அளவும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்க அளவு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2 இன்ச்சஸ் வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்கேலால் நம்ம இந்த 2 இன்ச்சஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு தைச்சிக்கலாம். இது மட்டும் ஷேப் ஆயிடுச்சு. இப்போது இவங்க லைட் பாப் ஸ்கேட் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், அவங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து கட்டிங்கு கை ஷேப்பிங்க சரியில்லை. எப்படி நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மேலே கேதர் ஆகணும். இங்கே பாருங்கள், 2 இன்ச்சஸ் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கை ஷேப்பிங் வந்து கரெக்டாகாது. 3 இன்ச்சஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப் கட் கொடுங்க. அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த ஆம்போல் ஸ்கேலில் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அவங்க பஃப் ஸ்லீவ் கேட்கறதுனால கொஞ்சமாக லைட்டாக தூக்குன மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்ம 1.5 இன்ச்சஸ்ஸு எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். அவங்களது வந்து கரெக்டான அளவு வந்து 10 இன்ச்சஸ். சரிங்களா? இப்போ பஃப் ஸ்லீவ் கேட்கறதுனால 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இப்படி கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கை பீஸ் வந்து வெட்டி எடுத்துடலாம். இப்போ கை பீஸு வெட்டி எடுத்துட்டோம். இப்போது கை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பேக் பீஸ் வந்து அளவு எடுக்கலாம். இப்படி ஓரமாக வச்சிடலாம். இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம ஓரமாக இங்கே பாருங்கள். இப்போது கிளாத்தை விரிச்சிட்டு கிளாத் ஃபுல்லாக விரிச்சிட்டேன். இப்போ மார்க் பண்ணுறேன். இப்போது கிளாத்து விரிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், கிளாத்து இப்படி உங்களை பார்த்த மாதிரி வரணும். முன்னாடி இப்படி பார்த்தோமா ஓப்பன் டைப்பு இருக்கணும். ஓப்பன் பண்ணுறது இந்த பக்கமும் இங்கே பாருங்கள், கிளாத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவும் விரியாது. சரிங்களா? இந்த பக்கம் தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். எப்பவுமே மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சஸோ இல்லை 1.25 இன்ச்சஸோ வச்சுக்கலாம். நீங்கள் தாராளமாக மடித்து அடிக்கணுன்னா 1.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து 1.25 இன்ச்சஸ்லேயே அடிச்சிடுவேன். அதனால் நான் 1.25 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஒன்றேகால் இன்ச்சஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேலால் ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க. கோடு கிழிச்சு முடிச்சானோடனே இப்போ பாருங்கள், அந்த 1.25 இன்ச்சஸ் வந்து எதுக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளவுஸை விரித்து போட்டு இங்கே பேக் இருக்குது பாருங்கள், இந்த பேக் மடிச்சு வச்சுருக்காம பாருங்கள், அதுக்காக தான் அந்த 1.25 இன்ச்சஸ்ஸு. சரிங்களா? இப்போது இங்கே அதே மாதிரி பேக் பீஸில் 2 டாட் பிடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட் பிடிச்சிருக்காங்களா? இந்த 2 டாட்டில் ஏதாவது ஒரு டாட் பிடிச்சிட்டு பாருங்க, ஒரு டாட் பிடிக்கிறேன், மடக்கிறேன். அடுத்தது ஷோல்ட்ரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? ஒரே ஷேப்பாக ஒரே நேராக இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம அளவு எடுக்கலாம். பாருங்கள், ஷேக் ஆகலை, நேராக இருக்குது. இப்போது இங்கேருந்து இங்கே உயரம். சரிங்களா? இங்கே கீழே கரெக்டாக இந்த கோட்லேருந்து இங்கே எடுக்கணும். இப்போது இங்கே தைச்சிருக்காங்க, தைச்சதுக்கு மேலே சும்மா ஒரு புள்ளி டாட் வச்சுட்டு அவங்க அளவு ப்ளவுஸு எவ்வளோன்னு அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். உயரம் இதுதான் ப்ளவுஸோட உயரம். அவங்களோட ப்ளவுஸோட உயரம் 15. இங்கே பாருங்கள், 15 இருக்குது. 15 இருக்குது. அவங்களுக்கு கரெக்டான உயரம். ஸ்கேலால் ஒரு கோடு கழிச்சிடலாம். முடிச்சானோடனே இப்போது இது வந்து போட் நெக் மாடல்லே தைச்சிருக்கறதுனால ப்ளவுஸை 2ஆக மடிச்சிட்டு பாருங்க, இது போட் நெக் மாடல்லே தைச்சிருக்கறதுனால அதே சேம் அளவு நான் எடுத்துக்கிறேன். அவங்களோட நெக் கழுத்து வந்து இங்கே தான் இருக்குது.
பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்கோம். அவங்க நெக் அளவு வந்து 5 வருது. சரிங்களா? அதே 5 வந்து நம்ம வச்சுட்டு மார்க் பண்ணுறோம். 4.5 கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டான அளவு தெரியும். இங்கே பாருங்கள் அவங்க கழுத்தளவு வந்து 4.5 தான் வருது. நான் இப்படி கொஞ்சம் ஷேக்காக இருந்தேன்னா கரெக்டாக சுருங்கிட்டு இருக்கனால அளவு ப்ளவுஸ் வந்து சுருங்கிட்டு இருந்தால் நீங்கள் ஹைரன் பண்ணிக்கோங்க. ஹைரன் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் தைக்கிற பீஸ்லேருந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கணும். இருந்துட்டு இங்கேருந்து இப்படி இது வந்து மடிச்சு அடிச்சிருக்காங்க. மடிச்சு அடிக்கிறது இருந்தால் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இது மடித்து அப்படியே புல் பண்ணி தைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கு வந்து இங்கே நம்ம தைக்கிறதுக்கு கிளாத் வேணும். இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிங்கள. இப்போ பாருங்கள் இங்கே அளவு ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே தெரியுது பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க கை டிச்சஸ்க்கு பாருங்கள், அதை விட்டு தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு கோடு கிழிச்சிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் இங்கே தான் தைச்சிருக்காங்க. தைச்சதுக்கு பக்கத்தில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சைடும் நான் கிளாத் விடணும், இந்த சைடும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கிளாத் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து உடம்பு சுற்றளவு. பாருங்கள் ப்ளவுஸை வந்து மடிச்சுட்டு ப்ளவுஸை ஃபுல்லாக மடிச்சுட்டு இப்போ உடம்பு சுற்றளவு எடுக்கும். இங்கே பாருங்கள் இங்கேயும் இந்த அக்குலாண்டு சேர்த்து பிடிச்சி இப்போ இங்கேருந்து இங்கே கரெக்டான அளவு, அதுலேருந்து 2 இன்ச்சஸ் இந்த அளவு முடிச்சுட்டு இப்போது பாருங்கள் இந்த கை பகுதியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் அடிச்சிருப்பாங்க, தெரியுதுங்களா? இப்போ இதை மட்டும் ஒரு பீசஸ் எடுத்து இங்கேருந்து இங்கே இப்படி எடுத்திங்கன்னா இது கை பீஸ், கை ஹாம்பல் அளவு. ஹாம்பல் வந்து இங்கே தைச்சிருக்காங்க பாருங்கள், தைச்சதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் நல்லா க்ளோஸாக காட்டுறேன். இங்கே ஹாம்பல் அளவு தைச்சிருக்காங்க பாருங்கள், அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே. சரிங்களா? இப்போது நம்ம ஹாம்பல் எடுத்தோம் இல்லைங்களா, இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஹாம்பல் அளவு, அதுலேருந்து இப்படி ஸ்கேலை வச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் அவங்க ஹாம்பல் அளவு. இங்கே பாருங்கள் 6.5 வருது அவங்களுக்கு. 6.5 வந்து கரெக்டான சைஸ் தான். அங்கேருந்து பாருங்கள் இதுவும் ஜாயின் பண்ணுறோம். நம்ம லாஸ்ட் எண்ட் வெளியும் கிழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே அந்த 2 இன்ச்சஸ்லேருந்து அப்படியே இப்போ பாருங்கள் இங்கே எல்லாருக்குமே வந்து 1.25 தான். இந்த கார்னர்லேருந்து இங்கே வந்து 1.25 மார்க் பண்ணிவிட்டு கரெக்ட் அளவு வந்து ஷேக் பண்ணணும். அவ்வளோதான், கை ஹாம்பல் அளவு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம டிசைன் வந்து அந்த பல்லக் டிசைன் கேட்டிருக்காங்க இல்லையா, கோபுரம் டிசைனு. பாருங்கள் 1 2 3 4 கொஞ்சம் கழுத்து கீழே வைக்க சொன்னதுனால கொஞ்சம் தான் நம்ம டீப் பண்ணிக்கிறோம். அவங்க கேட்ட டிசைன் இதுதான். இதை வந்து நம்ம கேன்வாஸில் கட் பண்ணணும். இது கிளாத்தில் கட் பண்ணக்கூடாது, கேன்வாஸில் கட் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி மட்டும் காட்டுறேன். கட்டிங் வந்து நான் இதிலே போட்டு எடுத்துருவேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்படி திருப்புறேன். இது வந்து இங்கே பட்டி பீஸ் போட்டுருவேன். இப்போ இந்த பீஸ்க்கு வந்து பேக் வந்து உயரம் வந்து 15 வச்சோம்.
இங்கே ஃப்ரண்ட்டு உயரம் வந்து 14 வரணும். இங்கே பாருங்கள் கிளாத்தே இல்லை. என்ன பண்ணோம் தப்பு? கையை ஃபஸ்ட்டே வெட்டி எடுத்துட்டோம். அப்போது துணி இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு எங்கே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அவ்வளோண்டு கிளாத்தில் என்னங்க அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னு கேட்குறீங்களா? பண்ணலாங்க. நம்ம பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சு, பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ 14 வரணும். 14 வச்சு மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 1 inches கம்மி பண்ணாவே கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். 14 வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போது கோடு கிழிச்சிக்கலாம். இப்போது இவங்களோட அளவு வந்து 2.5 inches. இப்போ போட் நெக்குன்றதுனால 2 inches எக்ஸ்ட்ரா சேர்த்தணும். மொத்தம் 4.5 inches வந்துச்சு. சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 2 inches தான் எடுக்கணும். கழுத்தால அளவு வந்து 2 inches. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஷோல்ட்ரு எவ்வளோ? 3.5 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு அந்த 3.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கழுத்தளவு 2 inches எங்கே வருது? இங்கே வருது. 2 inches மார்க் பண்ணிட்டோம். இப்போ 2 inchesலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு நம்ம கிழிக்கலாம். லாஸ்ட் எண்ட்லையும் நம்ம கோடு கிழிப்போம். 2 inches கோடு கிழிச்சாச்சு. இப்போ கை ஹாம்பிள் அளவு காமிச்சிருந்தீங்களா? கை ஹாம்பிள் அளவு இங்கே போட்டிருக்கும் பாருங்கள். எவ்வளோ? 6.5. அதே சேம் 6.5 இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறோம். என்னங்க ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸ் வைக்காதையே நீங்கள் மார்க் பண்ணின்னு வரீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. தெரியுது. இங்கே பாருங்கள், நம்ம பண்ணது வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு இந்த கோடு போட்டிருக்கும் பாருங்கள். இப்போது இங்கே கோடு போட்டிருக்கும் பாருங்கள். இங்கேருந்து நம்ம பிடிக்கிறோம் உடம்பு சுற்றளவு. ஃப்ரண்ட்டோட உடம்பு சுற்றளவு இங்கே பாருங்கள். இதுலேருந்து இது வெளியே தான் ஃப்ரண்ட்டு. கொக்கி பகுதியிலேருந்து இங்கே வெளியே எடுக்கிறது தான் ஃப்ரண்ட்டு. தையல் இங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. நம்ம இப்படியே வந்து விரிச்சிட்டு இந்த கோட்லேருந்து பாருங்கள் வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து வந்து இங்கே பாருங்கள். டூ inches தானே? இது பாருங்கள், தைக்கத்தோடு சேர்த்து நம்ம கரெக்டாக இங்கே வருது. அப்படியே ஷேப்பாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தெரியுதா? இங்கே பாருங்கள், க்ளோஸாக காட்டியிருக்கேன். அவங்க கழுத்து டீப் வந்து இப்படி தான் வந்து இங்கே மட்டும்தான் ஒட்டு வரும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒட்டு போட்டிங்கன்னா ஓகே. சரிங்களா? இங்கே மட்டும் லைட்டாக ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நடு பாயிண்ட் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணாதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஷோல்டர்லேருந்து எதுலேருந்து எது வரையும் ஷோல்ட்ரு? இதுலேருந்து இங்கே வெளியே ஷோல்ட்ரு. அப்போ ஷோல்டரை வந்து 3.5 இருக்குது. 3.5 பாதியாக டிவைட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கினீங்கனாலும் இப்படி இன்ச் டேப் வச்சு மடிச்சிடுங்க. 3.5 வெளியே இன்ச் டேப் வச்சு மடிச்சிட்டு நடு பாயிண்ட்டு பச்சிச்சு. ஷோல்டர்லேருந்து நடு பாயிண்ட் வந்து இங்கேருந்து இங்கே பாருங்கள். இங்கே வந்து 3.25. இந்த 3.25 அப்படியே இன்ச் டேப்பு பிடிக்காத நவத்தாத எடுத்து இங்கே கீழே கரெக்டாக வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணுறோம்.
சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே உடம்பு சுற்று அளவு மார்க் பண்ணோம்ல, அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அவங்க எக்ஸ்ட்ராவாக வைக்க சொன்னாங்க, கிளாத் விட சொன்னாங்க. அதனால் நம்ம விட்டுருக்கோம். 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் கிளாத்து. இப்போது இங்கே வந்து 1.5, இங்கே 1.5 மார்க் பண்ணுறோம். இங்கே வந்து 1.25, இங்கே 1.25 மார்க் பண்ணிட்டோம். இது நாடு பாயிண்ட்டு நம்ம கப்ஸு இது பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து இங்கே பீ கட் ஒன்று கொடுக்குறோம். ஓகேவா? வி கட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே ஹாம்பிள் அளவு பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அதே தாங்க, சேம் தான். 1.25 அங்கே என்ன வச்சிங்களோ அதே தான். இங்கேருந்து இங்கே அப்படியே நான் ஷேப் இருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண பீஸை கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே மட்டும்தான் கொஞ்சமாக ஒட்டு கொடுக்குற மாதிரி வருது. சரிங்களா? அது நம்ம தைக்க சொல்லும்போது இங்கே இருக்க துண்டு பாருங்கள், இங்கே இருக்க துண்டு பீஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்தை மட்டும் ஷேப் பண்ணிக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எப்பவுமே வந்து கேன்வாஸ் வைக்கிறதுனால இந்த அளவு வச்சு கட் பண்ணாதீங்க. இங்கே மேல் கிளாத்லேருந்தே கட் பண்ணின்னு வந்துடும். மார்க் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், எச்சு வெளில நான் கழிச்சுக்கிறேன் அந்த கோடு. இங்கே வந்தோடனே இங்கே ஒரு கேச்சஸோ இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க, நாங்கள் கேச்சஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அந்த பேரை வச்சுக்கோங்க. நாம் வைக்கிறது தானங்க பேர். இப்போது ஃப்ரண்ட் வெட்டலாம். கிளாத்து வெட்டி முடிச்சிட்டோம். வெட்டி முடிச்ச கிளாத்தை இப்படி மடிச்சிட்டு பாருங்கள், இந்த கூசாக இருக்குது இல்லையா, கரெக்டாக இங்கேருந்து 1 இன்ச்சோ இல்லை 1.25 இன்ச்சஸோ வச்சு அவங்க கப்ஸு எவ்வளோ ஷார்ப்பாக கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிடிக்கணும். நான் எப்போவுமே வந்து 1 இன்ச்சு வைப்பேன். பாருங்கள், 1 இன்ச்சு வச்சுட்டு இவங்க ஷார்ப்பாக கேட்க மாட்டாங்க, ஒரு மீடியமு, அதனால் 1 இன்ச்சு வச்சுட்டு இது பண்ணிக்கிறேன். கப்ஸு பெருசாக வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் 1.5 இன்ச்சஸோ இல்லை 1.25 இன்ச்சஸோ போகலாம். கப்ஸும் அவ்வளோவா வேண்டாம் கூசா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் 1 இன்ச்சே போதுமானது. இப்போது
பாருங்க, பட்டிக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த பீஸு. இப்போ நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணலாம். இப்போ அவங்க அளவு சட்டையிலேருந்து கொக்கி பக்கம் பாருங்க, கொக்கி பக்கம் வந்து இங்கே கீழே வந்து 1/2 இன்ச்சு எதுக்குன்னு கேட்டால் நம்ம தைக்கிறதுக்காக. உங்களுக்கு ஒவ்வொரு பீஸாக நான் வந்து வீடியோ போடுறேன் எப்படி தைக்கணுன்னுட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒவ்வொன்றா தைக்கிறது பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இங்கே இருக்குது 1/2 இன்ச் விட்டுட்டோம். இங்கே தைச்சிருக்காங்க, தைச்சதுக்கு மேலே 1/2 இன்ச்சு. இதை வந்து கரெக்டாக இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பிடிச்சிருக்காங்க இப்போ கப்ஸு, அங்கே கரெக்டாக இப்படி மடிச்சிங்கன்னா இங்கே தைச்சிருக்காங்க பாருங்கள், தைச்சதுக்கு மேலே அங்கே 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த தையல் இதை வந்து இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வெளியும் கிளாத் இருக்குது. அவங்க 1/2 இன்ச்சு கேட்டாங்களா எக்ஸ்ட்ரா, நம்ம அதில் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வேணும். விட்டுட்டு இப்படி லைட்டாக திருப்பிக்கிறேன். இப்போது இப்படி இங்கே சைடில் தையல் இருக்குது பாருங்கள், அப்படியே இங்கே 1/2 இன்ச்லேருந்து இங்கே தைச்சிருக்காங்க, தைச்சதுக்கு மேலே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாம் ஒன்றா வச்சுட்டு ஓகேவா. அவ்வளோதான், அப்படியே ஷேப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான். பட்டியும் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். சும்மா இந்த சைடும் ஒரு சும்மா இப்படி அது ஃப்ரண்ட்டுக்கு தான் வரணுன்ட்டு இப்போ அடிக்காலத்துக்காக ஒரு கேட்ச் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம லைனிங் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். சாதா ப்ளவுஸும் இதே மாதிரி தான். இது லைனிங் பீஸ் வெட்டிட்டோம். இப்போ லைனிங்கில் எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கிளாத் போட்டுட்டோம். எப்படி இருக்குது கரை, இது பெருசாக இருக்குது. இங்கே வந்து சின்ன கரை இருக்குது. சின்ன கரை வந்து இடுப்புக்கு வச்சிடலாம். பெரிய கரை வந்து நம்ம இங்கே இது பண்ணுறோம். இப்போ நம்ம கைப்பீஸ் ஃபஸ்ட்டு கைப்பீஸ் வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், பெரிய கரை ஃபஸ்ட்டு கைப்பீஸ் அளவாக வந்து நம்ம வெட்டிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துட்டோம். கையை தைச்சிட்டு பேக் பீஸ் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பீஸ், அடுத்தது பட்டி இங்கே போட்டு இப்போ நம்ம போட்டோம். இப்போ கட் பண்ணிடலாம். எல்லாமே மேலே ஒரு 1/2 இன்ச்சஸை விட்டுட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டா மடிச்சு வச்சிடுறேன்.
அவ்வளோதான். இப்போ எல்லா பீஸும் நம்ம எடுத்து வச்சுட்டு பாருங்க, பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி பீஸ், கை பீஸ், கொக்கிக்கா சாக்கு பீஸ், அவ்வளோதான். இப்போ இந்த பீஸ் எல்லாம் வச்சுட்டு நான் இப்படி தான் ரோ பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி தைக்கணுன்ட்டு காமிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பேட்டர்னாக காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பேக் மட்டும் எப்படி தைக்கணும்னு காமிச்சிட்றேன். அடுத்தது ஃப்ரண்ட்டெல்லாம் எப்படி தைக்கணுன்ட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு அடுத்தது வீடியோவில் வந்து சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.